வெல்கம் டு உதய ஆண்டி. இந்த வீக் ஆன்லைன் சண்டே மார்க்கெட் 27 நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா 9 o'clock நம்ம போஸ்ட் பண்ணுவோம். 9:30 வரைக்கும் நீங்க பொறுமையாவே வீடியோ பாருங்க. எல்லாருமே ஸ்வைப் பண்ணி ப்ராடக்ட்ஸை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஓடியே வரீங்க. அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண வேணாம். ஃபுல்லா வீடியோ பாருங்க. அப்பதான் நான் எந்தெந்த பொருளுக்கு எந்தெந்த டீடைல்ஸ் ஏதாச்சும் டேமேஜ் இருந்தா கூட நான் அப்பதான் சொல்வேன். அப்பதான் உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 ஆர்டர்ஸ்க்கு இந்த வாட்டி நம்ம கிவ் அவே கொடுக்குறோம். ஸோ மிஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் குயிக்கா வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. 9:30 தாங்க. பணியாரக்குழி 3 பணியாரம் போட்டுக்கலாம். நல்லா சிம்பிளா நல்லா இருக்குது. பிரான்ஸ் தான் இதோட மெட்டீரியல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் ஓல்டுங்க. வார்ப்பில் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளோ வருஷம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா பீஸ் கிடைக்கும்ட்டு. எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. அதுலேயுமே இந்த மாதிரி இங்கே பாருங்க உருளியில் இருக்கிற மாதிரி இருக்கும் மாடல். சுற்றி பாருங்க நல்லா இருக்கும். இதோட வித்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. ஹைட் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் எல்லாரோட ஃபேவரட் பொங்கல் பாட் தான். கோதாரி பாட்லேயே வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸு கோதாரி பொங்கல் பாட் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. அந்த காலத்துக்குள்ளது தான். உள்ள ஒரு ஸ்பூனுமே அதாவது வார்ப்பிலே பண்ண ஒரு ஸ்பூனு பார்த்துக்கோங்க. கையாலே தட்டி பண்ணியிருப்பாங்க. இதுவும் வெங்கல கரண்டி தான். இதுவுமே வெங்கலம் தான். உள்ளேயும் பாருங்கள் நீங்கள் வாங்கிட்டு இங்கே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணணுங்கிறது இதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ க்ளீனாக கிடச்சிருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாகவும் இருக்குது பார்த்தீங்களா. இந்த வாட்டி தான் இந்த மாதிரி நல்ல ஷேப்பில் கிடச்சிருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. 7 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது. எல்லாரோட ஃபேவரட் ஷேப்பு இந்த மாதிரி ஷேப் பொங்கல் பார்த்தா நிறைய பேர் கேட்டிங்க. ரொம்ப ஸ்மாலாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்த்துக்கோங்க. உள்ளேயுமே நீட்டாக இருக்குது. இதுவுமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான். நியூவாலாம் எதுவுமே கிடையாது பார்த்துக்கோங்க. வாயுவும் கூட நல்லா விரிஞ்சு இருக்குது. ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு செட்டாக இங்கே பாருங்கள். இதுவும் வெங்கல கரண்டி. இதுவுமே அந்த காலத்தில் பண்ண கரண்டி தாங்க. இந்த மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் இது வந்துட்டு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இது ரெண்டும் செட்டு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. என்னோட ஃபேவரட் கடாய் கிடச்சிருக்கு இந்த வாட்டி. அதுவும் மீடியம் சைஸ். எப்போவுமே லார்ஜ் சைஸ் இல்லைனா ரொம்ப ஸ்மால் சைஸ் தான் கிடச்சிச்சு. மீடியம் சைஸ் நம்ம வந்துட்டு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த சைஸ் தான் நமக்கு தேவையே போடும். ஃபர்ஸ்ட்டு இங்கே பாருங்க, ஜூமில் காட்டுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரண்டி. நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எதுக்குனாலுமே இந்த மாதிரி கரண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கரண்டி ஆல்சோ இப்போலாம் இந்த மாதிரி ஷேப் கிடைக்குதா யோசிச்சு பாருங்க. எப்பயாச்சும் தான் கிடைக்கும். இதுவுமே வெங்கலம் தான். 4 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் இருக்கு. இது ஒன்று தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி கடாய் வந்து எப்பயாச்சும் தான் கிடைக்கும். இந்த வாட்டி நிறைய பவுல் கிடைச்சிருக்கு கேரளா சைட்ல இருந்து. இங்கே பாருங்க இந்த பவுல் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தான். ஓரளவுக்கு ஸ்மால் சைஸ் தான். சாரி மீடியம் கிடையாது. பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி ஷேப்லாம் எப்பயாச்சும் தான் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. போன வாட்டி நமக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. எல்லாமே உடனே போயிடுச்சு. இதுவுமே பாருங்கள் ஒரு ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கேரளா சைடில் உள்ளது. பாருங்கள் இந்த மாதிரி பவுல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இதோட சைஸு வெயிட்லாம் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். மேலே ஸ்க்ரீனில் தான் நம்பர் கொடுத்துருக்குறேன். இது பாருங்க வித்தியாசமான கும்பாங்க. இந்த மாதிரி கும்பா எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பாடு விட்டுறதுக்குன்னா வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம டைனிங்கில் ஏதாச்சும் வச்சுக்கலாம். நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சட்னி அப்படின்னா குழம்பு இதில் ஊற்றி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தாலே பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் நம்ம இதுவரைக்கும் கும்பா போட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இந்த சைஸ் கும்பா கிடச்சிருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளேயுமே நீட்டாக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு குட்டி செம்பு. இது குட்டியாக இருந்தாலுமே நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். அப்படி இல்லைன்னா பூஜைக்கெலாம் தண்ணி வைக்கணும்னா இந்த மாதிரி செம்பில் தான் யூஸ் பண்ணுவாங்களாமா. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சின்ன வயசுலேயே இந்த மாதிரி செம்புலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு எங்கள் பாட்டி வச்சுருப்பாங்க. இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஃப்ளவர் வாஷ் வச்சுக்கலாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் இது செம்பாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு இதை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளவர் வச்சு நம்ம ஃப்ளவர் வாஷ் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் தான் வந்துச்சு. இதை பார்க்கும்போதே பார்த்துக்கோங்க. இதுவுமே வெங்கலம் தான். நம்ம மேலே இருக்கிறது எல்லாமே வெங்கலம். பாருங்கள் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 சைடும் மயில் வந்து இருக்கும். லைட்டாக இந்த இடத்துல மட்டும் விட்டுருக்குது. ஏன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது தான். நமக்கு எல்லாமே புது பீஸ் கிடைக்கிறது இல்லை. அதனால சில மிஸ்டேக் இருக்கும். அதனால தான் நான் ஃபுல்லாக உங்களை வீடியோ பார்க்க சொல்லி கேட்குறேன். அப்போ தான் நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஃபோட்டோ மட்டும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு வந்துடுறீங்க. அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்கிறோங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அப்போ நான் டேமேஜ் ப்ராடக்ட் தான் அனுப்புகிறேங்கன்னு நினச்சிக்கிட்டீங்க. ஆனால் நான் எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லி தான் நான் போடுறது. இங்கே பார்த்துக்கோங்க லைட்டாக இருக்கும். 10 இன்ச் இருக்குது. இந்த உள்ளே இருக்கக்கூடிய சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. இங்கே பாருங்க எல்லாரோட ஃபேவரட் லேம்பு. இந்த லேம்ப் வந்து நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் கிடச்சிருக்குது. போன வாட்டி நம்ம போட்ட 2 லேம்புமே டக்குன்னு புக் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம் இருக்காது. குயிக்காக புக் பண்ணிக்கோங்க. 7 ஃபேஸ் லேம்ப்லாம் வந்துட்டு ரொம்ப ரேருங்க. அதனால தான் சீக்கிரம் புக் பண்ணிக்கிறாங்க. அதுவுமே 1 lakh டைப் தான் அந்த காலத்துலலாம் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் 1 lakh டைப்பு.
இந்த லாக் வந்து கொஞ்சம் நல்லா பக்கா கரெக்டாகவும் இருக்குங்க பாருங்கள், லாக்கும் ஆகுது. போன வாட்டிலாம் கொஞ்சம் லாக் லூஸாக இருந்துச்சு, இந்த வாட்டி நமக்கு நல்ல லாக்காகவே கிடச்சிருக்குது. கீழேயும் பார்த்துக்கோங்க, இது வந்துட்டு ஒன் டைப் மட்டும்தான், இந்த சைடு மட்டும்தான் நம்ம வாஷ் பண்ணும்போது கழட்ட முடியும், வேறு எந்த சைடுமே நமக்கு ஜாயினிங் கிடையாது. நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படிலாம் எதுலன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அதை பற்றி மோஸ்ட்லி தெரில, வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எதுக்குன்னு நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு லயன் ஃபேஸ் தான், ஃபுல் ஷேப்பே பாருங்களேன் எவ்வளோ கிளியராக இருக்குது. அந்த ஐஸாக இருக்கட்டும், நோஸாக இருக்கட்டும், அந்த மீசை முதற்கொண்டு அவ்வளோ கிளியராக பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது இந்த சிங்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பின்னாடியும் பாருங்கள், அது செஞ்சுருக்கிற விதத்தை பாருங்கள். சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது. ஒரு வெங்கல ஷீட்டில் பண்ண ஒரு சின்ன பூஜை பாத்திரம் தான், உருளி மாதிரி இருக்கக்கூடியது. இது மோஸ்ட்லி நம்ம விளக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி நம்ம லைட்டாக குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வைக்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்படி இல்லையா நீங்கள் சாப்பாடு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது அவங்கவுங்க இஷ்டம் தான். நாங்கள் மோஸ்ட்லி இதை எங்கள் வீட்டிலேயே நாங்கள் வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு இது. அதில் வந்து நாங்கள் பூ போட்டு தண்ணி ஊற்றி பூஜைக்கு தான் வச்சுருக்கிறோம். ஏன்னா ஒரே ஒரு ஆயில் சீட்டி தான் இந்த வாட்டி கிடச்சிருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த காலத்துக்குள்ளதுங்க, லீக்கேஜ்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. ரொம்ப ரேரான லேம்புங்க, இந்த மாதிரி லேம்ப் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்களா? இங்கே பாருங்கள், கீழே வந்துட்டு அட்டாச் ஆகி தான் ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மேலே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இதில் நம்ம த்ரெட் போட்டுறதுக்காண்டி ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. உள்ள ஆயில் ஃபில் பண்ணிட்டு நம்ம த்ரெட் போட்டு இந்த மாதிரி கேப் மூடிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா சைடு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரேர் பீஸுங்க, எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, எப்பயாச்சும் கிடைக்குன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு பீஸ் தான் நமக்கு கிடச்சிருக்குது, ஒரு பீஸ் தான் கிடைக்கவும் செய்யும். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. அப்புறம் இது பாருங்கள், இது வந்துட்டு நம்ம ரைஸ் மெஷர்மெண்ட் தான். 200 கிராம்ஸ் பிடிக்குமா? இது வந்து 200 கிராம்ஸ் பிடிக்கும். ரைஸ் மெஷர்மெண்ட் தான், நம்ம அரிசிகளெல்லாம் போட்டுச்சுப்போம்ல அந்த இதுதான். இது ஒன்று தான் நமக்கு இந்த வாட்டி கிடச்சிருக்கு. என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான், பிராஸ் கிடையாது. பிராஸில் தூக்குவாளி, மினி தூக்குவாளி நிறைய பேர் என்கிட்ட கேட்டு இருந்தீங்க. நமக்கு போனாட்டி ஒன்று தான் கிடச்சிருந்துச்சு, அதே மாதிரி இந்த வாட்டி வந்து கிடச்சிருக்குது. இது நல்ல கண்டிஷனாகவே இருக்குது, பார்த்துக்கோங்க. கீழேயுமே ஃபுல் ஜாயிண்ட், போனலாம் வந்துட்டு கீழே கொஞ்சம் கேப் கொடுத்து அந்த மாதிரி ஜாயின் இருக்கும். இது வந்து ஃபுல் ஜாயின், நல்லா கட்டியாக நல்லாவும் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், நிறைய நமக்கு பிரான்ஸில் லேம்பு கிடச்சிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அகல் விளக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனை தான் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 4, 5, 6 and then 7. பாருங்கள், லாஸ்ட் 7th ஒன் மட்டும் நமக்கு ஸ்மால் சைஸில் கிடச்சிருக்குது. மற்ற எல்லாமே ஒரே சைஸ் தான். நம்ம கார்த்திகை டைம்லலாம் இந்த மாதிரிலாம் தீபம் வைக்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான், பிராஸ் கிடையாது. பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல, ரொம்ப ரேரான பீஸுங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லாங்குழி. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். இங்கே பாருங்கள், டண்டடைன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதிலலாம் ஜாயினிங்லாம் பார்த்தீங்கன்னா பிராஸில் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லாக் மட்டும் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. இந்த பீஸ் கிடச்சதே ரொம்ப ரேருங்க. நல்ல லாக் வந்து டைட்டாக தான் இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, நம்மளாம் ஓப்பன் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். ஸோ லாக் பற்றி பிரச்சனை இல்லை நமக்கு. பின்னாடியும் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா? அந்த ஒரு மட்டும் தான் டேமேஜ், அதாவது லாக் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கே தவிர மற்ற எந்த டேமேஜுமே கிடையாது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. உட்டு என்ன உட்டுன்னு பார்த்தீங்கன்னா டீ கூட்டு தான் இது. உள்ளேயும் பார்த்துக்கோங்க எத்தனை இது, அவ்வளோ அழகாக க்ளீனாக பாலிஷோடு இருக்குது. புது பீஸ் இல்லைங்க, ரொம்ப ஆன்டிக் பீஸ் தான். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறனால தான் இவ்வளோ அழகாக இருக்குது. சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு குட்டி காப்பர் இட்லி ஸ்டீமர் கடை. எல்லாமே டின் கோட்டட், நம்ம டின் கோட்டட் பண்ணி தான் வச்சுருக்குறோம். நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அந்த காலத்துக்குள்ளதுங்க. நம்ம டின் கோட்டட் பண்ணாமல் இருக்க காமிச்சிருந்தோம். நிறைய பேர் என்கிட்ட பாலிஷ் பண்ணி டின் கோட்டட் பண்ணி கொடுங்கன்னு நிறைய ரெக்வஸ்ட் பண்ணனால தான் இந்த இதுக்கு நம்ம டின் கோட்டட் பண்ணியிருக்கிறோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கையாலே பண்ணுதுங்க. நம்ம டின் கோட்டட் பண்ணாலுமே இந்த கண்டிஷன் தான் வரும். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதுலாம், 100 years ஓல்டு. இங்கே பாருங்கள், அஞ்சரை பெட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். காசு போடுறதுக்கு தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி ரொம்ப அந்த காலத்துக்கு முன்னாடி வந்துட்டு அஞ்சரை பெட்டியாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போக போக காசு போட்டு வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இஷ்டம், நம்ம எதனாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். கேப்லாம் இது கிடையாது, இந்த மாதிரி தான் இருக்கும். இது என்ன உட்டுன்னு பார்த்தீங்கன்னா டீ கூட்டு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரே மரத்துலேயே அப்படியே தோண்டி பண்ணுறது, தனித்தனியாக அட்டாச் பண்ணுறது கிடையாது. ஒரே இருக்கிற உட்டில் வந்துட்டு அப்படியே உள்ள கிரேவ் பண்ணி, அதாவது தோண்டி பண்ணுறது தான் இந்த மாதிரி இது கிடச்சிருக்குது. பார்த்துக்கோங்க எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. இதுவுமே பார்த்தீங்கன்னா டீ குட் தான், வுட்டில் பண்ணியிருக்கிறாங்க. பாலிஷ் பண்ணி நம்ம நீட்டாக அழகாக வச்சுருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா லீஃப் மாதிரி மாடலில் இருக்கும். அந்த காலத்தில் எதையாச்சும் திங்ஸை மூடி வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உப்பு மரம் அந்த மாதிரி இதெல்லாம் மூடி வைக்கிறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம விஷயம் நம்ம வந்து டேபிளில் கூட நீட்டாக வச்சுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு லீஃப் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பவுல்னு, நம்ம பிரியாணி பவுலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி போட்டு டம் போட்டு மூடி வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம குழம்பு நிறைய பேருக்கு பண்ணணுங்கிறதுனா கூட இது சூப்பராக இருக்கும். கிடைக்கும் கரண்டி பாருங்கள், நல்லா நம்ம இப்படி கிண்டுறதுக்கு நல்லா யூஸ் ஆகிக்கிடும். பார்த்தீங்களா 6 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது.
ஒரு சின்ன குத்துப்போனி, எங்கள் ஊரில் குத்துப்போனின்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் வாட்டர் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப அம்சமாக இருக்கும். மோஸ்ட்லி தண்ணி ஊற்றி இதெல்லாம் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காலத்து ஜாயினிங் பார்த்துக்கோங்க. பிராஸ் தான் அதோட மெட்டீரியல். சின்னதாக இருந்தாலுமே நல்ல வெயிட்டாகவும் நல்ல கண்டிஷனாகவும் இருக்குது. முறுக்கு வாலினாலே நிறைய ஃபேமஸாக ஒரு டைம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேப்பில் வந்து நமக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு மறுபடியும் கிடைச்சிருக்குது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்னொரு கட்டிங் கோட் பண்ணுன்னா பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதில் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ ஆகாது. நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி தானே வைப்போம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா ஒன்று இதாக ரேர்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப ரேர் பீஸ் கிடச்சிருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரே தான். அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாப்பாடு உள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. பிரான்ஸ் தான் மெட்டீரியல். அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம அதுதான் ரொம்ப மெயினாக நம்ம நோட் பண்ணக்கூடியது. பிராஸில் இந்த மாதிரி செய்கிறது ஈஸி. பிரான்ஸில் எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுதான் இது. உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. மேலேயும் பார்த்துக்கோங்க கேப்பு. நம்ம வீட்டிலலாம் கூட சாப்பாடு செஞ்சுட்டு நீங்கள் இப்படி வச்சுட்டு இதில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மோஸ்ட்லி நம்ம ஃபங்க்ஷன் டைம்லாம் யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்துட்டு பஃபெட்டில் நம்ம ட்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. நாளி தான் ஃபுல்லாக டிசைன் பண்ணி இருக்குது. ஜாயினிங்கே பாருங்கள், அந்த காலத்து ஜாயினிங் தான். உள்ளேயுமே நீட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் அரிசி அளக்கிறதுக்கு, நெல் அளக்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் என்கிட்ட வாங்குறாங்க. இருங்க உங்களுக்கு சைஸ் காட்டுறேன். 6 இன்ச் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு தூக்குவாளி பார்த்துக்கோங்க. மேலேயுமே நல்ல கண்டிஷன், உள்ளேயுமே பார்த்துக்கோங்க. அந்த காலத்துக்குள்ளது தான், நியூ பீஸ் கிடையாது. பிராஸ் தான் அது நினைக்கிறேன். இந்த மாதிரி ஷேப் எப்பயாச்சும் தான் கிடைக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் யாராச்சும் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. இந்த மாதிரி ஸ்டோரேஜ், அதாவது கீழே இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு க்ளோஸாக இருக்கிறது தான் கேட்டே இருந்தீங்க. உள்ளேயுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. உள்ளேயுமே இந்த கண்டிஷன் தான். நம்ம எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பார்த்தாலே க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆன்டிக் திங்ஸ். இதை பற்றி நம்ம அந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணா மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.